அனைவருக்கும் வணக்கம். நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜக்தீப் தங்கர் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இவர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எந்த விதியை பயன்படுத்தி பதவியை ராஜினாமா செய்தார்? இதற்கு முன்பு இதே மாதிரி வேறு யாராவது ராஜினாமா செய்திருக்கிறார்களா? அடுத்து தேர்தல் ஆணையம் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த விதியை பயன்படுத்தும் போன்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலான கேள்விகளை பார்க்க இருக்கிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அரசியல் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் இந்த கேள்விகளெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. சரி, அதாவது குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்பாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். இந்த கடிதத்தில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 67A படி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அதாவது இந்த சட்டப்பிரிவு 67A என்ன சொல்கிறது என்றால், குடியரசு துணைத் தலைவர் ஒருவர் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய நடைமுறையை குறிப்பிடுகிறது. இப்பொழுது நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் 2027 அக்டோபர் வரையிலும் பதவிக்காலம் இருந்தும் கூட 2 ஆண்டுகள் முன்பாகவே பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இப்படி பதவியை ராஜினாமா செய்வதற்கான நடைமுறையை இது சொல்கிறது. இதில் அதாவது குடியரசு துணைத் தலைவர் ஒருவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு கடிதம் ஒன்றில் தன்னுடைய கையெழுத்திட்டு 67A படி குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு கடிதத்தை அனுப்பி வைக்க வேண்டும். இந்த நடைமுறையைத்தான் 67A குறிப்பிடுகிறது. அடுத்து இதற்கு முன்பாக இதே மாதிரி யாரெல்லாம் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் இந்த விதியை பயன்படுத்தி என்று பார்ப்போம். அதாவது விவி கிரி அவர்களும் மற்றும் வெங்கட்ராமன் அவர்களும் இந்த 67A படி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த காரணத்திற்காக பதவியை ராஜினாமா செய்தார்கள் என்று பார்த்தால், குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவியை 67A படி ராஜினாமா செய்தார்கள். தற்போது நம்முடைய திரு ஜக்தீப் தங்கர் அவர்கள் மருத்துவ காரணங்களுக்காக பதவி ராஜினாமா செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சரி, அடுத்து நம்முடைய தேர்தல் ஆணையம் புதிய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எந்த அரசியலமைப்பு சட்ட விதியின்படி புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்யும் என்று பார்த்தால், அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 324 படி புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து வேறொரு பதிவில் வேறொரு தகவலை பார்க்கலாம்.